முக்கிய செய்தி. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டசபைக்கு ஒரே கட்டமாக கடந்த 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் தற்போது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தற்போது ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீருக்கு வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கியிருக்கிற நிலையில் தற்போதைய கள நிலவரம் என்னவாக இருக்கின்றது? விவரங்களை பதிவு பண்ணலாம். ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்து இன்று வாக்குகள் எண்ணப்படுகின்றன. சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் 2 மாநிலங்களிலும் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கின்றது. ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை 90 தொகுதிகள் இருக்கின்றன, சட்டமன்ற தொகுதிகள். அதே போன்று ஜம்மு காஷ்மீர் பிராந்தியத்திலும் 90 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. தலா 90 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட இந்த 2 மாநிலங்களிலும் அண்மையில் தேர்தல் நடைபெற்று முடிந்திருந்தது. 15வது சட்டமன்ற தேர்தல் ஹரியானாவில் நடைபெற்றிருந்தது. அதே போன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரை அந்த பகுதிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்று 2 யூனியன் பிரதேசங்களாக ஜம்மு காஷ்மீர் பகுதி பிரிக்கப்பட்ட பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் தேர்தலை அங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எதிர்கொண்டிருக்கின்றன. 2 மாநிலங்களையும் பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியும் வலிமையாக இருக்கின்றது, பாரதிய ஜனதா கட்சியும் வலிமையாக இருக்கின்றது. எனவே 2 மாநில தேர்தலும் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையிலான போட்டியாக பார்க்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை ஏற்கனவே பாஜக அங்கு ஆட்சியில் இருக்கின்றது. இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்கின்ற நம்பிக்கையில் காங்கிரஸ் கட்சியினர் காத்திருக்கின்றார்கள். ஹரியானா மாநிலத்திலே பாஜகவை பொறுத்தவரை ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா 2 மாநிலங்களிலும் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய அமைச்சர் JP நட்டா உள்ளிட்டோர் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து தொடர் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார்கள். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி 2 மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். ஹரியானாவை பொறுத்தவரை காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே நேரடி மோதல் இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றுமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரை இதுவரை இல்லாத அளவிற்கு பாஜக அங்கு வலிமையாக கால் ஊன்றும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சிக்கு சற்று கூடுதலாக இருக்கலாம். தொங்கு சட்டமன்றம் அமையக்கூடிய பட்சத்தில் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி இரண்டும் சேர்ந்து மெஹபூபா முஃப்தி தலைமையிலான பீப்புள் டெமோக்ரசி பார்ட்டியுடன் இணைந்து அங்கு ஆட்சி அமைப்பதற்கான சூழல் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கின்றது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அதன் தொடர்ச்சியாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளையும் எண்ண இருக்கின்றார்கள். தலா 90 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறக்கூடிய பல்வேறு மாநில தேர்தல்களில் எதிரொலிக்க வாய்ப்பு இருப்பதன் காரணமாக தேசிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. வாக்குகளை எண்ணும் பணியை தற்பொழுது அங்கு தொடங்கி இருக்கின்றார்கள்.